அண்ணாமலைக்கு எதிராக ஒரு சிலர் செயல்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு கூற்று வருது. அதுல உங்க பேரும் அடிப்படுது. உண்மையிலேயே அண்ணாமலைக்கு நீங்க எதிரானவரா? அது நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ணாமலைக்கு எதிரானவன், அவரை வீழ்த்தியதில் பங்கு உண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த திராவிட சித்தாந்தம் தான் வெளில வருது. இந்த அண்ணாமலை அவர் எதிர் மனநிலையில தான் இருந்தார். அதிமுகவுடன் கூட்டணி வேணா அந்த மனநிலை தவறு கிடையாது. ஃபேக் நியூஸ் இது யூ ஆர் டூயிங் டிஸ்சர்வீஸ் டு அண்ணாமலை. நான் நிறைய ட்வீட்டே போட்டிருக்கேன். அவர் தேசிய பொதுச் செயலாளர் ஆகிவிட்டார், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இவங்க அண்ணாமலை அவர்களை ஓரம் கட்டப்பட வேண்டும் என்று அந்த மாதிரி ஒரு வாழ்த்துக்களை சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. கருணாநிதி அவர்களால் செய்ய முடியாத ஒரு சாதனையை ஸ்டாலின் செய்திருக்கார். காங்கிரஸ் இல்லைன்னா திமுக கூட்டணி தோற்கும் என்ற நிலை. பிரேமலதா விஜயகாந்த் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காங்க, 234 தொகுதியிலும் தனித்து போட்டிட்டு நாம அபார வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போதே அவங்களே சிரிச்சிருப்பாங்கன்றதான் என்னுடைய அபிப்பிராயம். வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. இன்று ஒரு சுவாரஸ்யமான அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. வணக்கம் தென்னவன் மீடியா. நல்லா இருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன் சார். இப்ப சமீப காலமா நம்ம சோசியல் மீடியாலெல்லாம் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு சிலர் செயல்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு கூற்று வருது. அதுல உங்க பேரும் அடிப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே அண்ணாமலைக்கு நீங்க எதிரானவரா, இல்லாட்டி அவருடைய செயல்பாடுகளுக்கு எதிரானவரா? நான் அண்ணாமலைக்கும் எதிரானவன் இல்ல, அண்ணாமலை செயல்பாடுக்கும் எதிரானவன் இல்ல. ஹீ நோஸ் டூ. அவருக்கும் தெரியும். நாங்க பரஸ்பரம் வி எக்ஸ்சேஞ்ச் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறோம். இது ஒரு விதமான ஒரு மனநிலை சார். இது ஒரு ஹீரோ வர்ஷிப் மனநிலை இருக்கிறதுல தவறு கிடையாது. பட் ஆனா யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்ன்றதும் சொல்ல முடியாது. இது என்னன்னா, எனக்கு கிரெடிட்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நான் தகுதி உள்ளவனான்னு தெரியல. அதாவது அண்ணாமலை மாற்றத்தில் நான் என்னோட முயற்சி இருக்குன்ட்டு. சார், அவ்வளோ பெரிய ஆளா இருந்ததுன்னா நானே ஏதாவது ஒரு பொசிஷன் வாங்கி உட்காந்துருப்பேன். ஐ ஆம் அ வெரி ஆர்டினரி பர்சன். என்ன கொஞ்சம் ஒரு மோர் தேன் அதர்ஸ், கொஞ்சம் ஒரு ஆக்சஸ் இருக்கக்கூடிய பல பேரோட பழகக்கூடிய வாய்ப்பு ஆண்டவன் உருவாக்கி கொடுத்துருக்கான். அந்த வாய்ப்பை எனக்கு எது சரின்னு படுகுதோ அதுல நான் உபயோகிக்கிறேன். கண்டிப்பா நான் திமுகவுக்கு எதிரானவன், மத்தியில நாட்டு இதுல காங்கிரஸ்னுடைய இப்போதைய மனநிலைக்கு எதிரானவன், கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு எதிரானவன். கம்யூனிச சித்தாந்தத்தை நான் உயர்த்தி பிடிக்கிறேன். ஆனா இப்ப இருக்கக்கூடிய கம்யூனிச சித்தாந்தம் என்பது கழுத்து தேஞ்சு கட்டரும்பான கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். அதனால கால் மார்க்ஸினுடைய சித்தாந்தத்துல எனக்கு பல விஷயங்கள் எனக்கு ஈடுபாடு உண்டு. நிறைய படிச்சிருக்கேன், தாஸ் கேபிட்டல் எல்லாம் படிச்சிருக்கேன், அதுல கிரகிச்சிருக்கேன். இருந்தாலும் அந்த சித்தாந்தத்துக்கு எதிரானவன். இந்த திராவிட சிந்தனை, அந்த திராவிட கழகம், ஈவே ராமசாமி நாயக்கரனுடைய சிந்தனைகள், இதற்கெல்லாம் எதிரானவன். ஸோ அப்படி இருக்கும்போது நேச்சுரலி என்னுடைய அலைன்மெண்ட் ஒரு பிஜேபி கூடயும் இருக்கும். உடனே அதிமுகவுக்கு நீ சொம்படிக்கிறியா, எடப்பாடி பழனிசாமிக்கு சொம்படிக்கிறியான்ட்டு சத்தியமா கிடையாது. இப்பொழுதைய நிலைமைகளை திமுக அரசை வீழ்த்த வேண்டும், மாற்ற வேண்டும் என்றால் பாஜகவால் தனிப்பட்ட முறையில் பாஜகவினால் செய்ய முடியாது. 31 36 நடக்கலாம், இப்பொழுது முடியாது. அப்ப இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் 2026 வீழ வேண்டும் என்றால் அதிமுகவுடன் கூட்டணி என்பது மிக அவசியம். இன்ஃபேக்ட் 2022 ஈவன் பிஃபோர் எல்லா அனலிஸ்டுகளுமே, நல்ல ஒரு சோசியல் இன்ஃப்ளூயன்சர்ஸோ இல்ல மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸோ, இப்போதைக்கு நீங்க பாஜக ஆதரவு மீடியாக்கள் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோலாகலா ஸ்ரீனிவாசோ, என் நண்பர் ஜேவிசி ஸ்ரீராமோ இல்ல ரங்கராஜ் பாண்டே போன்றவர்களோ அதிமுகவுடன் கூட்டணி கண்டிப்பாக 2024 தேவை என்று இருந்தபோது 2022 நான் அதிமுகவுடன் கூட்டணி இருக்கக்கூடாது, தேசியம் வாசஸ் தெய்வீகம் என்ற ஒரு தேசியம் வாசஸ் திராவிடம் என்ற ஒரு நேரேட்டிவ் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் அதை பத்தி ஒரு பேப்பர் எழுதினேன். பிளஸ் அதை பத்தி நான் பல தரப்பட்டதுல பேசிட்டு இருந்தேன். நிறைய பேர் கேட்கறாங்க, இப்ப என்ன சார் மாறி போச்சு அப்படின்னா, பாஜகனுடைய உண்மையான ஸ்ட்ரென்த் நிரூபிச்சுட்டாங்க. அப்போ அந்த 11% வாக்குல நீங்க கொஞ்சம் கிவ் ஆர் டேக்னு வச்சுப்போம், இருந்தா கூட ஒரு 10% வாக்கு கண்டிப்பா பாஜகனுடைய வாக்கா இருக்குன்னு ஒரு அசம்ஷன்ல வச்சுக்கிட்டா கூட அந்த 10% வாக்கு தனிப்பட்ட முறையில திமுகவை வீழ்த்த முடியாது. அப்ப திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் நீங்கள் அதை விட இன்னொரு 20-22% ஒரு பார்ட்டியோட சேர வேண்டும். அப்பதான் ஒரு 32-35% வர இடத்துக்கு வரணும்னா, அப்ப ஏடிஎம்கேக்கு ஸ்டேட் எலெக்ஷன்ல ஒரு 22-23% சர்வசாதாரணமா வரும். பாஜகவுக்கு ஒரு 10%, 33%, பாமகவுக்கு ஒரு 5.5%,
38.5%. இப்படியாக ஒரு 40% உண்டான ஒரு அரித்மெட்டிக் அண்ட் கெமிஸ்ட்ரியோட உருவாக வேண்டும் என்றால் அதற்கு அண்ணாமலை வந்து அவர் எதிர் மனநிலையில தான் இருந்தார். அதிமுகவுடன் கூட்டணி வேணா அந்த மனநிலை தவறு கிடையாது. அவர் கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துல பார்க்கிறார். நான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் வரும்போது திமுக அரசு விழ வேண்டும், போக வேண்டும் என்ற அபிப்பிராயத்துல பாக்குறேன். அப்ப அதிமுகவினால் தன்னந்தனியாக இந்த தேர்தலில் தனியாக சந்தித்து திமுக வீழ்த்த முடியுமான்னா முடியாது. பாஜகவும் தன்னந்தனியா முடியாது. அப்ப இருவரும் ஒன்று சேர வேண்டும். உடனே வந்து அதிமுகவும் திமுகவும் ஒண்ணுதான். 90% கிட்டத்தட்ட 80% ஒண்ணுதான். ஒரு 10-20% ஒரு வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் தேசிய சிந்தனை ஜாஸ்தி, கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி. திமுகவில் இருப்பவர்களோட திமுகவை ஆதரிப்பவர்களை விட அதிமுகவை ஆதரிப்பவர்கள்ட்ட கடவுள் நம்பிக்கை மிகப்பெரிய அளவுல ஜாஸ்தி. கடவுளை கொச்சைப்படுத்த மாட்டார்கள். நான் வந்து ஆஸ் அ கட்சி உடனே வந்து கொச்சைப்படுத்த மாட்டார்கள். அவர்கள்லாம் வந்து நம்ம இந்து கடவுள்களை கொச்சைப்படுத்துவதற்கு உள்ள போடுவான்னு சொல்ல, அந்த ஆதரவாளர்களிடம் அந்த மனநிலை இருக்கும். ஸோ அந்த கொஹசிவ்னஸ் இருக்கு. இதுதான் என்னுடைய இது. அப்ப நான் இந்த கூட்டணி வேணும் என்று சொல்லும் பொழுது அண்ணாமலை ஆதரவாளர்கள் உடனே வந்து நீ வந்து எடப்பாடிட்ட காசை வாங்கிட்ட அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ணிட்டு போட்டோம். நான் என்னைக்காவது வந்து அண்ணாமலை வந்து ஒரு அவர் மீது ஒரு தனிப்பட்ட முறையிலோ இல்ல வேற எந்த விதத்திலயோ காழ்ப்புணர்ச்சியோட பேசியிருக்கேன்னா இல்ல. அரசியலை எதிர்த்திருக்கேன், விமர்சனம் பண்ணிருக்கேன்னா கண்டிப்பா பண்ணியிருக்கேன், இல்லாம இல்ல. தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் பண்ணியிருக்கேன். மோடி அவர்களுடைய சில பாலிசிஸ், இந்த யூஜிசி பாலிசி வந்து கோட்டை விட்டு விட்டார்கள் சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து என்னுடைய விமர்சனம் என்பது எது சரி எது தப்பு, எது நாட்டுக்கு சரி எது நாட்டுக்கு என்னுடைய மனதுக்கு உட்பட்டது. நான் மற்றவர்களுடைய மனநிலையை பிரதிபலிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அதனாலதான் சொன்ன, நான் சாதாரணமான மனிதன், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சஸ் இருக்கக்கூடிய மனிதன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைச்சது. 2015 வாக்குல இருந்து நிறைய வாய்ப்புகள் கிடைச்சு என்னுடைய மூஞ்சி பல பேருக்கு தெரியற மாதிரி ஒரு மீடியால வரா மாதிரி எனக்கு ஒரு ஆண்டவன் ஒரு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தான். அதை வச்சு என்னோட நேரேட்டிவ் கிளியர் செட் பண்றேன். அவ்வளவுதானே தவிர இதுல அண்ணாமலைக்கு எதிரானவன் கிடையாது. அது நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க, அண்ணாமலைக்கு எதிரானவன், அவரை வந்து வீழ்த்தியதில் பங்கு உண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த திராவிட சித்தாந்தம் தான் வெளில வருது. அந்த பிராமண எதிர்ப்பு, பிராமண துவேஷம் என்பதுதான் அங்க வெளில வருது. ஓகே, என்ன திமுகவும் திகவும் என்னத்தை முன்வைக்கிறார்களோ இவர்களும் அதையே தான் முன்வைக்கிறாங்க. ஸோ அவங்க பாட்டுல சொல்லிட்டு போட்டோம். எனக்கு மனசுல பட்டதை தான் செய்துட்டு இருக்க போறேன், அதுதான் கண்டினியூ பண்ணி செய்துட்டு இருக்கேன். சார், இப்ப உங்களுடைய கூற்றுப்படியே இப்ப வந்து ஏடிஎம்கேயும் பாஜகவும் வந்து ஒன்னா சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. அவங்க வந்து இப்ப அந்த என்டிஏ இப்ப வந்து முந்துறதா, திமுக கூட்டணியை சமாளிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு திறன் வந்திருக்கா? ஏன்னா இன்னைக்கு கூட BL சந்தோஷ் வந்து தமிழகத்துல கமலாலயத்துல புது வியூகம் அமைக்கிறதுக்காக ஒரு மீட்டிங் போட்டதா வந்து ஒரு செய்தி வந்தது. அது என்னவா இருக்கலாம்? இப்ப அண்ணாமலை திருப்பி உள்ள கொண்டு வருவாங்களா? அண்ணாமலையோட பங்கு இப்ப என்ன சார்? அந்த பங்கு என்ன முடிவு என்பதை அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் BL சந்தோஷ் அவர்களும் எடுக்க வேண்டும். ஓகே, அது அவருக்கு உகந்ததா இருக்கான்னு இவர் தான் முடிவு பண்ணும். இவங்கெல்லாம் தான் சேர்ந்து தான் முடிவு பண்ணும். அப்கோர்ஸ் RSS ஒரு கைடு பண்ணும். அது கண்டிப்பாக அந்த முயற்சிகள்லாம் எடுப்பார்கள். அவர் எந்த விதமான பங்கு கொடுக்கணும்ட்டு உடனே வந்து நிறைய வந்து இந்த ஃபேக் நியூஸ், இது வந்து யூ ஆர் டூயிங் டிஸ்சர்வீஸ் டு அண்ணாமலை நான் நிறைய ட்வீட்டே போட்டிருக்கேன். அவர் வந்து தேசிய பொதுச் செயலாளர் ஆகிவிட்டார், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது பிஜேபியில ஒன்னே ஒன்று ஒரு கவனிச்சுக்கணும். அது நேஷனல் லெவல்ல யாரையாவது நீங்க முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது ஒரு சோசியல் மீடியாவில மற்ற விதத்துல ஒரு முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அவர்களை ஓரம் கட்டிடுவாங்க. சோ அப்போ இவங்க வந்து அண்ணாமலை அவர்களை ஓரம் கட்டப்பட வேண்டும் என்று அந்த மாதிரி ஒரு வாழ்த்துக்களை சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. அவர்கள் எதிர்பார்ப்பு வேற, வாழ்த்துக்கள் சொல்றது அதெல்லாம் சொல்றதுன்னு. என்னைக்கு வருமோ அது வரும், எப்பொழுது வருமோ நடக்கும். எப்படி வந்து அவர் வந்து ஒரு IPS ஆபீசரா இருந்தவரை ஏர்லிஃப்ட் பண்ணி ஒரு தமிழ்நாடு பாஜகவுக்கு தலைவர் ஆக்கினார்களோ அவர்களே தான் அந்த முடிவை மாற்றி இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் அதிமுகவுடன் கூட்டணி வேண்டும், அது அண்ணாமலையுடன் இருந்தால் அந்த கூட்டணியில ஒரு பரஸ்பர நம்பிக்கையின்மை இருக்கும். அதனால வந்து இந்த கூட்டணியை பொருந்தா கூட்டணியை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த மாற்றங்கள்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அமித்ஷா அவர்களுக்கு தெரியாததா வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிட போறது. ஏன்னா அரசியல் சாணக்கியர் என்றது யானைக்கும் அடிசருக்கும் சொல்லலாம். இருந்தாலும் இந்த விஷயத்தெல்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு பல பேரோட ஒரு ஆலோசனை செய்துல அந்த முடிவெல்லாம் எடுத்திருப்பாங்கன்ட்டு. ஸோ முந்துகிறதா அப்படின்னு நீங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்விக்கு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இது 2 விதமா நடக்கிறது. ஒன்று இந்த அரித்மெட்டிக் காம்பினேஷன், இதெல்லாம். இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் மிகப்பெரிய அளவுல இருக்கு. மக்களுக்கு கோபம் மிகப்பெரிய அளவுல இருக்கு.
உடனே 1000 ரூபா கொடுக்குறாங்களே, அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க, இதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். நிறைய விஷயத்துல ஃபுல்ஃபில் பண்ணவே இல்லை. அதாவது 540 வாக்குறுதிகள் கிட்ட கொடுத்தாங்க, அதுல நாங்க 90% பண்ணிட்டோம், 80% பண்ணிட்டோம், 60 என்னன்னோ வாய்க்கு வந்த பர்சன்டேஜ் தான் சொல்றாங்க. முக்கியமாக மக்கள் கருதுவது வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ. நீங்க வந்து எய்ம்ஸ் காலேஜ் எடுத்துன்னு வந்தீங்களா, நீட்டை ஒழிச்சிங்களான்னு அவங்களுக்கு கவலையே கிடையாது. மக்களை பொறுத்தவரை நீ நீட் இருந்தாலும் இல்லாட்டாலும் பொதுமக்களுக்கு ஓட்டு போடுவர்களுக்கு நீட் இருக்கிறதுனால, இன்ஃபேக்ட் பலரும் புரிஞ்சு கொண்டது என்னன்னா நீட் இருக்கிறது நல்லதுதான் போல இருக்கு அப்படின்ட்டு. அதுலயும் நிறைய நீட்சிகள் நடக்கிறது, அது வேற விஷயம். பட் அது நீட்டு வந்து ஒரு தேர்தல் இஷ்யூவே கிடையாது. ஓகே, இவர்கள் கட்டமைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? மத்திய அரசு எங்களை வந்து ஏமாத்துக்கிறாங்க, எங்களுக்கு பணமே கொடுக்கறது இல்லைன்ட்டு. அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கலி இட் இஸ் ராங். இது ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க டிஎம்கே பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு வேற பேசுவதற்கு வேற, டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இது பாஜக வர்சஸ் திமுக என்ற தேர்தலா இருந்தால் அவர்கள் சந்திப்பதற்கு மிக சுலபம். ஏன்னா மக்கள் பண்றாரு. இப்ப ஒரு 2 நாள் முன்னாடி வந்து இந்த தேர்தல்ல வந்து திமுகக்கும் என்டிஏக்கும் அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. தமிழகத்துக்கும் என்டிஏக்கும் அப்படின்னாரு. தமிழகத்துக்கு என்டிஏக்கும், அது பாஜக வாசஸ், அதாவது அதிமுக என்ற கட்சி இருப்பதையே அவர்கள் ஒதுக்கி விட பாக்குறாங்க. இது வந்து திமுகனுடைய வியூகம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர் மனநிலை என்பது மிகப்பெரிய அளவுல இருக்கு. சோ அதனால பாஜக வாசஸ் திமுகனா மக்கள் திமுக ஓட்டு போடுவாங்க, அதிமுக வாசஸ் திமுக அப்படின்னா அதிமுக தான் நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. ரெண்டாவது விஷயம், மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபங்கள் மிகப்பெரிய அளவுல இருக்கு. நகைக்கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, இதெல்லாம் செய்யவே இல்லை. பெட்ரோல் விலையை குறைப்பாங்க, குறைக்கல. டீசல் விலையை குறைப்பாங்க, குறைக்கல. ஏதோ ஒரு பெட்ரோல் வண்டி கொஞ்சம் குறைச்சாங்க. கேஸ் சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபா கொடுப்பாங்க, கொடுக்கல. மாதம் 1000 ரூபா கொடுக்குற பெண்களுக்கு, அனைத்து பெண்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில தகுதி உள்ள பெண்களுக்குன்னாங்க. அப்ப மீதி எல்லாம் தகுதி இல்லாதவர்கள்ன்ற இடத்துக்கு வராங்க. அப்போ நீங்க மேனிஃபெஸ்டோலயே சொல்லியிருக்கணும் தகுதி உள்ள பெண்களுக்கு. அந்த தகுதினா என்னன்னு டிஃபைன் பண்ணிருக்கணும். இந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா தட் இஸ் த ரைட் ஒன். அனைத்து மகளிருக்கும் சொல்லிட்டு அதுவும் 28 மாசங்கள் கழித்து கொடுத்தாங்க. இப்ப ஆல் ஆஃப் அ சடன் வந்து 5 மாசத்துக்கு நான் வந்து அட்வான்ஸா கொடுத்துட்றேன், ஏன்னா இதை யாரோ வந்து பிஜேபி இதை ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்ட்டு. இட்ஸ் அன் அப்சர்ட். இது இந்த மாதிரி பரப்புரைகள் தான் அவர்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, இந்த 5 மாசமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாசம், மே மாசம் வரைக்கும் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு அடுத்த ஆட்சி அமைவதற்கு உண்டான 4 மாசம் ஆகும். அந்த 4 மாசத்தினுடைய பணம் ஜான்வரியினுடைய பணம் 5 மாசம் அட்வான்ஸா கொடுத்தாங்க. இதுல வேற நான் 3 மாசத்துக்கு கொடுக்குறேன், 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா எனாமா கொடுக்குறேன், உங்களுக்கு இது கோடைகால இதுவா சலுகையா கொடுக்குறேன். அப்ப அடுத்த வருஷம் விஜய் கரெக்டா கேட்டாரு, அப்ப அடுத்த வருஷம் கோடை காலம் வராதா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2000 ரூபாயாக இதை உயர்த்துவேன் என்று சொன்னது இப்ப திமுகவுக்கு இதுவாச்சு. சார், ஐ எம் டெட் அகெயின்ஸ்ட் ஆல் தீஸ் ஃப்ரீபி. நீங்க வந்து லட்லி பெஹன் யோஜனான்னு சொல்லிட்டு மத்திய பிரதேஷ்லயோ இல்ல மகாராஷ்டிரா செய்ததும் சரி, பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்ததும் சரி, இங்க கொடுக்கறதுலயும் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கணுமே தவிர, கார்த்தி சிதம்பரம் ஒரு வலுவான ஒரு வாதத்தை வைத்தார். இந்த 1000 ரூபாய் என்பது ரூரல்ல, கிராமங்கள்ல அந்த லோக்கல் பொருளாதாரத்துக்கு உதவும், அங்க ஒரு வாங்கும் திறன் அதிகமாகும், அங்க ஒரு ட்ரேடு, சரௌண்டிங் ட்ரேட்ல அதிகமாகும். எஸ், ஆகும். அதை விட நான் ஜெயலலிதா எடுத்துட்டு வந்த ஒரு ஸ்கீம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆடு மாடு கொடுத்தாங்க. ஏன்னா அது வந்து அதை வைத்து கொண்டு வாழ்வாதாரத்தை பெருக்கினார்கள். ஆடு மாடு குட்டி போடும், ஆடை வளர்ப்பாங்க, அதை வந்து ஒரு இது அதனுடைய புழுக்கைகள்லாம் இதுக்கு விற்பாங்க, ஆட்டுப்பால் விற்பாங்க, மற்றபடி கடைசியில நல்லா வளர்ந்துருச்சுன்னா அது கறிக்கு விற்பாங்க, ரைட்? ஸோ அது ஒரு பொருளாதாரத்தை ஒரு மேம்பாட்டுக்கு உண்டான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஏதாவது செய்யணுமே தவிர, நீங்க இந்த மாதிரி அதே மாதிரி தாலிக்கு தங்கம் சொல்லிட்டு கொடுத்தாங்க. இது எல்லா ஒரு பெண்ணுக்குமே தன்னுடைய திருமணத்தின் போது தங்கத்துல தாலி போட்டுக்கணும்ன்றது ஒரு எதிர்பார்ப்பு. அது ஒரு இது நிறைய குடும்பங்கள்ல அது வந்து மஞ்சள் எல்லாம் கட்டிக்கிறாங்க மாதிரிலாம் நிலைமை இருந்தது. ஸோ தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை எடுத்துட்டு நான் வேற விதமா கொடுக்குறேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன்ட்டு. ஸோ இதுல என்னன்னா, நீங்க கொடுக்க வேண்டியதுலயும் வந்து ஃப்ரீபின்னு ஒண்ணு இருக்கு, வாழ்வாதாரம் முன்னேற்றுவதற்குன்னு இருக்கு. இதெல்லாம் வந்து 1000 ரூபாய் நீங்க இலவசமா கொடுப்பது, மகளிருக்கு கொடுப்பது என்பது கண்டிப்பா டாஸ்மாகினுடைய வருமானத்தை தான் பெருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்றாங்க, பல பெண்களுமே சொல்றாங்க. சோ இப்ப இந்த கோபங்கள்லாம் மக்கள் மனசுல இருக்கு. மீடியா கான்ட்ரிபியூட்டட் டு பிக் வே. மீடியா வந்து இந்த கோபத்தை எல்லாம் தணிப்பதற்காக அரசாங்கத்தை எதிர்த்து இருந்தாங்கன்னா பரவாயில்ல. மீடியா வந்து நிலை வித்வான்களாக இருந்து எல்லாமே சரியா இருக்கு, இது 5000 ரூபாய் கொடுத்தது வந்து அதுக்கு ஒரு ஃபயர் விட்டுக்கிட்டு அது வந்து கேம் சேஞ்சர்
அப்படி இப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்துவது மக்களுக்கு இன்னும் கோபத்தை தான் அதிகமாக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் காம்பினேஷன்ல பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணி ஒரு முன்னிலையில இருக்கு. அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு வலுவான கூட்டணியாக இருந்த இடம். ஒரு கேள்வியை நான் கேட்டுறேன் சார், இன்டரப்ஷன் பண்ணிக்கணும். ஏன் நீங்க அந்த சைடு கூட்டணிக்கு வந்ததுனால, சோ வலுவான கூட்டணியா இருந்த திமுக இப்ப ஏன் வந்து ஒரு கூட்டணி வந்து கூட்டணியை முடிவு செய்யறதுக்கும் அதை தொடர்ந்து பேசுறதுக்கும் ஒரு குழுவை அமைக்கிறதுக்கு கூட ஏன் திமுக தயங்க காட்டுறது அப்படிங்கிறதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அதே சமயத்துல அப்படி ஒரு குழுவை அமைச்சானா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் வெளில வந்துரும் அப்படின்னு பயப்படுதா அப்படின்னு நீங்க யோசிக்கிறாங்களான்னு சொல்லணும். அவங்க என்ன சொல்றாங்க, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிற்பாடு குழுவை அமைச்சு நாங்க கூட்டணியை பேசிக்கிறோம், ஏன்னா கூட்டணி என்பது இருக்கு, சீட் ஷேரிங் ஒண்டிதான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. 2017 இருந்து 8 ஆண்டுகள் ஈவன் கருணாநிதி அவர்களால் செய்ய முடியாத ஒரு சாதனையை ஸ்டாலின் செய்திருக்கார். கூட்டணியை அரவணைத்து கொண்டு ஒரு கூட்டணியாக 3 எலெக்ஷன் 19, 21, 24 3 எலெக்ஷன், அப்கோர்ஸ் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சந்திச்சிருக்கார். இது ஒரு மிகப்பெரிய சாதனையா தான் நான் பார்க்கிறேன் இந்த விஷயத்துல. அப்படி இருக்கும்போது இப்ப கூட்டணிக்கு உண்டான அந்த தொகுதி பேரங்களை பத்தி பேச ஆரம்பிச்சாங்கன்னா 2021 10 வருடங்களுக்கு கழிச்சு திமுக ஆட்சிக்கு வர வேண்டும். மற்றபடி பாஜகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணியில இருந்தனால பாஜக எதிர் மனநிலை இருந்தது. அதனால ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் ஃபார் 10 இயர்ஸ் ஏடிஎம்கே பிளஸ் பாஜக மேல ஒரு எதிர்மனநிலை வச்சு இங்க ஈஸியா ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கறதுனால மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாமே மதிமுக ஆகட்டும், கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும், இல்லைன்னா திருமாவளவன் விசிக ஆகட்டும் 6 தொகுதிகளை வாங்கிட்டாங்க. காங்கிரஸ் கொண்டு 25 தொகுதிகள் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 50 தொகுதிகள் போக 180 தொகுதிகளுக்கு மேல திமுக கண்டெஸ்ட் பண்ணாங்க. அப்படி கண்டெஸ்ட் பண்ணி அவர்கள் வந்து வெற்றி பெற்றது வந்து இந்த ஸ்ட்ரைக் ரேட் கம்மி தான் கூட 131 கிட்ட தான், ஒரு 50 தொகுதிகள் கிட்ட தோற்றார்கள். அப்படி இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு கொஹசிவா இருந்தது. அப்ப பிளஸ் இன்னொரு ஆப்ஷனும் இல்லை, ஏன்னா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் அங்க போக முடியாது, விசிகா வந்து பாமக இருக்கிற இடத்துக்கு போக முடியாது. இந்த மாதிரி பல பர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் பிரச்சனைகள் இருந்தது. பிளஸ் ஆன்டி ஏடிஎம்கே ஆன்டி பிஜேபி மனநிலை இருந்தாலும் அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல திமுக கூட்டணி இருந்தது. இன்றைக்கு ஆன்டி டிஎம்கே மனநிலை இருக்கு. முக்கியமா காங்கிரஸும் விசிகாவும் திமுகவுக்கு தான் அதிகமா தேவைப்படுதே தவிர அதர்வே ரவுண்ட் இல்ல. அட்லீஸ்ட் விசிகாவது திமுக தேவைப்படும், ஏன்னா ஒரு 4 எம்எல்ஏ கிடைப்பாங்க உங்களோட இருந்தா, இல்லைன்னா தனியா போனா ஒண்ணும் இல்லாம இருக்கும். அதனால 4 எம்எல்ஏவாவது கிடைப்பாங்கன்ற ஒரு மனநிலை. காங்கிரஸ்க்கு அந்த மனநிலை இல்ல. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனர் பார்ட்டியாக, ஒரு மைனாரிட்டி பார்ட்டியாக ட்ரீட் பண்ணும்போது, ஜூனியர் பார்ட்டியாக ட்ரீட் பண்ணும்போது அவர்கள் தாங்கள் வளர வேண்டும் என்றால் காங்கிரஸ் இல்லைன்னா திமுக கூட்டணி தோற்கும் என்ற நிலை. அப்ப அதுல நான் என்னால எவ்வளவு கேபிட்டலைஸ் பண்ண முடியும் என்றுதான் காங்கிரஸ் யோசிக்கும். அதில் தவறும் கிடையாது. சோ அப்படி இருக்கிறதுனால தான் வந்து இவர்கள் நிறைய சீட்டு கேட்பாங்க. அப்ப கேட்கும்போது என்ன ஆகும், 40 சீட்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு காங்கிரஸ்னா 60 சீட்டு கேட்க ஆரம்பிச்சு 40 சீட்ல செட்டில் ஆவாங்க. விசிக்கு என்ன பண்ணா 6க்குலாம் செட்டில் ஆக மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 சீட்டாவது கேட்பாங்க. அப்ப விசிக்காக 10 கொடுத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு ஆளுக்கு 10 கொடுக்கணும், வைகோவும் எனக்கும் 10 கொடுக்கணும்னு 40 + 40 80 போச்சுன்னா இவருக்கு 234 80 போச்சுன்னா கிட்டத்தட்ட 154 கிட்ட தான் இருக்கும். அதுல 154 கிட்ட வந்ததுன்னா கூட அது மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய முஸ்லீம் லீக், அந்த உதிரி கட்சிகளுக்கெல்லாம் கொஞ்சம் சீட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா இவருக்கு 150 சீட்டுக்கு மேல இவர்களால் நிற்பதற்கு முடியாது. இன்னும் ரொம்ப ஹார்ட் பார்கெயின் பண்ணாங்கன்னா காங்கிரஸும் விசிகாலாம் ஹார்ட் பார்கெயின் பண்ணாங்கன்னா இவருக்கு 140 சீட்டு கிட்ட தான் நிற்க முடியும். அப்ப அதே கன்வர்ஷன் ரேஷியோ போட்டு பாருங்க, அவருக்கு 100 சீட்டு கூட வின் பண்ண முடியாது. அப்போ மைனாரிட்டி திமுக கூட்டணி ஆட்சி என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதனால அந்த ஹார்ட் பார்கெயினை குறைப்பதற்காக டயத்தை குறைச்சிட்டாங்கன்னா கொடுக்கறத வாங்கி கொள்ள வேண்டிய இடத்துல இருப்பாங்க. ஆனால் காங்கிரஸோ விசிகா கூட ஒத்து போயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் 6 சீட்டுக்கு பதிலாக 8 சீட்டு தரேன்னா ஒத்துட்டு போயிடுவாங்க, 4 ஒத்துக்கிட்டு போவாங்க. காங்கிரஸ் ஒரு ஆட்சியில் பங்கு என்பதை முன்னிறுத்துகிறார்கள். ஆனால் அவங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒரு 40-45 சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஒப்புக்கொள்வார்கள் தான் நினைக்கிறேன். அவர்களுக்கு அப்ப இன்னொரு ஆப்ஷன் கையில இருக்கு. 2021 இல்லாதது இப்ப இன்னொரு ஆப்ஷன் ட்ரை பண்ணுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குன்னும் போது அவர்கள் அதனை முயற்சி செய்து பார்க்க வேண்டும். பிளஸ் கேரளால வந்து உங்களுக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன்ல வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்ற பிற்பாடு ஒரு மிகப்பெரிய ஜுபிலியேஷன்ல இருந்தாங்க. அதனாலதான் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிச்சாங்க. திமுக வந்து ஆட்சியில் பங்கு இதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சாங்க. பட் now data shows it's a 50-50 chance. LDF-க்கும் ஒரு 50 இருக்கு, இதுக்கும் UDF-க்கும் ஒரு 50-50 சான்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் பிஜேபி will
ஹாவ் கொஞ்சம் ட்ராக்ஷன் இருக்கும், 1-2 சீட்டு வின் பண்ணக்கூடியது இருக்கும், ஒரு 18-20% ஓட் ஷேர் வரும். அதனால வந்து 50-50 சான்ஸ் தான் இருக்கு. அப்படின்னும் போது மறுபடியும் எல்டிஎஃப் வந்து விட்டால் மூன்றாவது முறை இட்ஸ் ஹிஸ்டாரிக் விக்டரி ஃபார் லெஃப்ட் ஃப்ரண்ட் இன் கேரளா வந்து விட்டால் காங்கிரஸ் அங்கே அழிஞ்சு விடும். அதெல்லாம் யோசிக்கும் போது அவர்கள் வந்து விஜய் தன் பக்கம் இருந்தால், நீங்க அந்த கொஸ்டினுக்கு வருவீங்கிறதுனால விஜய் தன் பக்கம் இருந்தால் அங்க ஒரு கிறிஸ்டியன் மிஷனருடைய சப்போர்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ரசிகர்களுடைய ஓட்டு கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் ஒரு கணக்கு தான் பண்றாங்க. இருந்தாலும் தங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷனை டெஸ்ட் பண்ணி இட்ஸ் நோ ரிஸ்க் எலெக்ஷன் ஃபார் காங்கிரஸ் இன் 2026 தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நோ ரிஸ்க் எலெக்ஷன் ஏன் சொல்றேன்னா, திமுக நம்பி தான் இவங்க, திமுகவுடன் கூட்டணி இருந்தால்தான் இவர்களுக்கு ஒரு சில சீட்டுகள் கிடைக்கும், தனியா நின்றா டெபாசிட் கூட கிடைக்காது. ஆனா இவர்கள் இல்லைன்னா திமுக ஆட்சியே இருக்காது. அப்போ என்னுடைய லிவரேஜ் ஜாஸ்தியா இருக்கு, மை லிவரேஜ் இஸ் ஹை. அந்த லிவரேஜை நான் இப்போ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலைன்னா இவர்கள் வந்து கழுதை தெரிஞ்சு கட்டருமான கதையாயிடும். 2004 சார் 2006 இதே சிச்சுவேஷன் தான் இருந்தது. மைனாரிட்டி திமுக அரசாங்கம், தேவர் நாட் 117 இல்ல, காங்கிரஸை நம்பிதான் இருந்தாங்க. காங்கிரஸ் அப்ப இங்க லோக்கல் காங்கிரஸ் கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சாங்க, ஏதாவது ஒரு ஆட்சியில பங்கு என்ற ஒரு வாதத்தை வைத்தார்கள். கடைசியில் அதை புறந்தள்ளினார் கருணாநிதி. ஏன்னா அவரால் பண்ண முடிஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, மத்தியில் திமுகவை நம்பிதான் ஆட்சி இருந்தது. அப்ப இங்க நீங்க ஆட்சியில் பங்கு கேட்டீங்கன்னா, அங்க எனக்கு ஆட்சியில பங்கு இருந்தாலும் நான் உனக்கு வந்து வித்ட்ரா பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு லெவரேஜ் இருந்தது. அதனால அவர்களுக்கு இங்க காங்கிரஸ் இங்க விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. அதனால இப்போதைக்கு நிலைமையில இவர்கள் கேட்கக்கூடிய சீட்டு வந்து அதிகமாக தான், 25 செட்டில் ஆக மாட்டாங்க, மினிமம் 40 குறைஞ்சு செட்டில் ஆக மாட்டாங்க. அந்த 40 கொடுத்தாங்கன்னா மற்ற கட்சிகளும் வந்து எங்களுக்கும் டபுள் த சீட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதனால அதை எவ்வளோ போஸ்ட்போன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா அப்ப பண்ணா கூட விஜயோட போனா கூட அவங்களுக்கு அந்த ஒரு கொஹசிவ்னஸ் இருக்காது, அந்த கூட்டணியில் ஒரு பிளவு என்ற ஒரு நிலையெல்லாம் வரும். அந்த நிலைமையில தான் இருக்காங்க. இப்ப கூட்டணியில் பிளவு தான் திமுக இருக்கு. ஈவன் 40 சீட்டு கொடுத்தாலும் காங்கிரஸை வந்து ஒத்த இலக்கத்துல தான் வெற்றி பெற வைப்பாங்க. அது கூட உழைக்க மாட்டாங்க. அங்க லோக்கல்ல சில பேருடைய ஒரு பர்சனல் இன்ஃபுளுன்ஸ்னால அந்த ஒற்றை இலக்குல வெற்றி பெறுவார்களே தவிர, மற்றபடி இந்த 40 சீட்டும் போனாலும் பரவாயில்ல, 40 சீட்ல தோற்கடிக்க வேண்டும் என்றே திமுக வேலை செய்யும். அப்படிதான் பண்ணுவாங்க. சோ அதனால வந்து காங்கிரஸ்க்கு வந்து இப்ப வெளில வருவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் ஜாஸ்தி நடக்கும் தான். அது 50-50 சான்ஸ் தான் நடக்கும், நான் கண்டிப்பா சொல்ல முடியாது. அன்லஸ் அதர்வைஸ் ஒரு 35-40 சீட்டு கிட்ட கொடுக்குறேன்னு ஒத்துக்கொண்டாலே ஒழிய அவர்களுக்கு, ஏன்னா அவர்கள் வெளியே சென்று விடுவார்கள் தான் பாக்குறேன். 25லயே இருந்தாங்கன்னா, ஏன்னா செல்வ பெருந்தகை ஒரு இதுல சொன்னார், உங்களுக்கு முன்றி இருந்ததை குறைக்க மாட்டோம் சொல்லியிருக்காங்க, அப்படின்னா என்ன கூடவும் கொடுக்க மாட்டேன்னு அர்த்தம். சோ இப்ப நம்ம பார்த்தோம்னா இந்த மாணிக்கம் தாக்கூர் அவர்கிட்ட இருந்து வந்து நிறைய ஒரு வாய்ஸ் வருது. அவர் வந்து ராகுல் காந்தியோட குரலா ஒலிக்கிறாரா? ஏன்னா அவர் பேசுறத யாரும் வந்து தடையும் செய்யல சென்ட்ரல் காங்கிரஸ்ல இருந்து. அவர் வந்து அதிகமா நாளுக்கு நாள் தன்னுடைய துவனியை தான் அதிகரிச்சுட்டு போறாரு. சோ இந்த விதத்துல பார்த்தோம்னா இதை எப்படி நம்ம தாவேகாவோட ரிக்குவயர்மெண்டோட லிங்க் பண்றது? ஏன்னா தாவேகா இவங்களுக்கு வந்து குறைஞ்சது 70 சீட்டு கொடுக்குறாங்கன்னு, ஆட்சியில பங்குங்கிறது ரொம்ப இறுதி இதா சொல்லியிருக்காது. சோ இப்ப அந்த இடத்துக்கு, அந்த கட்டத்துக்கு தான் காங்கிரஸ் நகரதா? இப்ப அதோட நீங்க வந்து தாவேகாவோட தலைவர் விஜய் சேலத்துல பேசினதையும் வச்சு பார்த்தான்னா, கூட்டணி வந்து அங்க வந்து ஓரளவுக்கு உறுதி ஆயிட்டு நம்ம கிட்ட வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரியே அவர் வந்து பேசுறாரு. சோ அந்த கூட்டத்துல அவருடைய பேச்சை வச்சு பாக்குற போது, அது காங்கிரஸ்ல இருந்து வர மாணிக்கம் தாக்கூரோட கருத்தையும் சேர்த்து வச்சு பாக்குற போது உங்களுடைய கருத்து என்ன? காங்கிரஸ் டிராமா பண்றதா இல்லாட்டி தாவேகாவோட சேர போறதா? ஸோ இது வந்து இந்த இதுதாங்க, இந்த நரி வாழை விட்டு பாக்குறதுன்னு ஒரு கதை உண்டு. அது ஏதாவது ஒரு புத்து உள்ள போய் இது உள்ள ஒரு நீங்க வந்து இந்த நண்டுகள்லாம் வந்து இருக்கும்போது, ஏதாவது ஒரு பறவையோ இல்லை வேற ஏதாவது அவனுடைய பிரெடேட்டர் வரும்போது அது அந்த வலை உள்ள போய் ஒளிஞ்சின்றோம். அப்ப நரி என்ன பண்ணும், அந்த வாழை வந்து உள்ள அந்த அதனுடைய வால் வந்து ஒரு மாதிரி கொசான்னு இருக்கும், அந்த ஒரு இதெல்லாம் ஒரு சாஃப்ட் ஃபைபரோட. அது அந்த வலை உள்ள தன்னுடைய வாழை விடும்போது நண்டு வந்து ஏதோ தனக்கு ஒரு ஏதோ சாப்பாடு கிடைக்கிற மாதிரி ஒரு இது இருக்கு, கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பிடிக்கும். ஸோ நரி உடனே அதை வெளில எடுத்து அந்த நண்டை சாட்டுரும். இதுதான் நரி வாழை விட்டு பாக்குறதுன்ற ஒரு கதை வந்து ஒரு இது கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க. காங்கிரஸ் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க த்ரூ மாணிக்கம் தாக்கூர். இந்த பக்கம் ஒரு எதிர்ப்பு மனநிலையில் அவரை வச்சு பேசி, பிகாஸ் இஸ் அ செகண்ட் டியர் தலைவர் தான்.
ஃபர்ஸ்ட் இயர் தலைவர் கூட இல்ல, 2ஆம் கட்ட தலைவர் தான் அவர் வந்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு பொறுப்புலையும் கூட இல்லை. அவர் எம்பியா இருக்காரே தவிர பொறுப்புலையும் இல்லை. சுதர்சன ஆட்சியப்பனுடைய அவர் வந்து நெவ்யூ அவர். அப்படி இருக்கும்போது அந்த 2ஆம் கட்ட தலைவர் எந்த ஒரு கட்சி பொறுப்புலையும் இல்லாதவர் வச்சு ஒரு இது. ஆனா அவர் ராகுல் காந்தியினுடைய ரைட் ஹேண்ட் ஒரு வாய்ஸா தான் இருக்கார். ஜோதிமணி, இவங்க பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் ராகுல் காந்தி இந்த ஜெய் ஜகத்னு ஒரு கேங்கு, அதுல பார்ட் ஆஃப் தட் கேங். அப்ப அவர் வந்து அவரை வச்சு பேசும்போது என்ன ஆகும், இட்ஸ் அ டினையபிலிட்டி. இப்ப செல்வ பெருந்தகை பேசினாங்கன்னா அதை ரிட்ராக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ராகுல் காந்தியை டைரக்டா பேசினாங்கன்னா அதை ரிட்ராக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால பாலிடிக்ஸ்ல எப்போதும் என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு டிஸ்பென்சபிள் லீடரை வச்சு ஒரு கருத்தை உருவாக்குவாங்க. அதுக்கு எப்படி எதிர்பக்கம் எப்படி எதிர்வினை ஆட்டுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ஒரு சைலண்டா இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பா போவாங்க. அடிச்சாங்கன்னா திருப்பி அடிச்சாங்கன்னா சரி கொஞ்சம் அடக்கி வாசிப்போம், என்னன்னு கொஞ்சம் பேசிட்டு வருவோம் அப்படின்வாங்க. ஸோ இதுதான் வந்து முயற்சி செய்வது. இதெல்லாம் நெகோசியேஷன்ல ஒரு பொலிட்டிக்கல் நெகோசியேஷன்ல ஒன் ஆஃப் த டாக்டிக்ஸ். ஆனால் மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள்லாம் ஒரு கட்டத்தை தாண்டி செய்து விட்டார்கள். இவர்கள் விமர்சனம் செய்தெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தை தாண்டி செஞ்சு போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் வன்னியரசு அவர்களுக்கும் செல்வ பெருந்தகைகளுக்கும் ஒரு பெரிய ஒரு மோதல், ஒரு ட்விட்டர் மூலமாகவும் ஒரு இது வந்து ஒரு பெரிய ஒரு காரசாரமான விவாதங்கள். இந்த வடிவல் சொல்லுவாங்கல்ல, இப்படியே பேசிட்டு இருந்தா நல்லா அடிச்சு விளையாடு அப்படின்வாங்களாம். அந்த மாதிரி நம்ம சைட்ல உட்காந்து பார்க்க வேண்டியதுதான். இதெல்லாம் என்னன்னா திமுக டைரக்டா அவர்களுடைய RS பாரதி போன்றவர்களை பற்றி எல்லாம், ராஜகண்ணப்பன் போன்றவர்கள்லாம் வச்சு பேசிட்டு இருக்காங்க. அது அவங்க ஒரு வாய்ஸ் இந்த மாதிரி விட வேண்டியது. சரி, கூட்டணி கட்சியிலேருந்து ஒரு சத்தம் விட்டு பார்ப்போம், அதுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் அந்த இதுல வந்து உங்களுக்கு அவுட் சைடு கேம்ல இதெல்லாம் நாளைக்கு எல்லாம் கூட்டணி வந்துருதுன்னா 2 பேரும் கட்டி பிறந்துட்டு நாங்கெல்லாம் வந்து கூட்டணி இதெல்லாம் சகஜம் பாப்பா, அரசியல் இதெல்லாம் சகஜம் பாப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. தட் இஸ் வாட். அப்ப தாவேகா என்ன ஆகும்? தாவேகா வந்து ஒரு இலவு காத்த கிளி போல காத்துட்டு இருக்கேன். அவங்க கூட்டணியில யாரும் வரல, அவங்க வந்து மாசக்கணக்கா கூப்பிட்டு இருக்காங்க வாங்க வாங்கன்ட்டு. அவங்க காங்கிரஸை நம்பி தான் மோசம் போயிட்டாங்கன்னு தான் பாக்குறேன். ஓகே, அதாவது டிவிகேக்கு இருக்கக்கூடிய பயங்கரமா வந்து 25%, 30% ஓட் ஷேர் இருக்கு, அவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்ற ஒரு மமதையில இருந்துட்டாங்க. பட் லோக்கல் அரசியல் புரியாமே இருந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் வென் மெனி ஆஃப் த போல்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒப்பீனியன் சொல்லும் போது 16% 25% வரைக்கும் நிறைய பேர் பேசினாங்க. நிறைய அந்த ப்ராமினெண்டா அதெல்லாம் பண்ணுவார். ஐ ஸ்டில் மெயின்டைன். நான் ஜனம் டிவியில ஒரு தடவை பேசும்போது சொன்னேன், அவர் 8%, 5% தான் கிடைக்கும். ஒரு எக்ஸ்ட்ரீம் பயங்கர ஒரு பாப்புலாரிட்டி, ஒரு மக்கள் வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சியை ஏடிஎம்கே போட வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போனாங்கன்னா ஒரு 12% தொடுவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா 5 to 8 தான் என்னுடைய கணிப்பா இருந்தது. அதுல சிட்டிஸ்ல எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும், ரூரல்ல எல்லாம் வந்து ரொம்ப, அதாவது கடலோர மாவட்டங்கள்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும், உள்ள போக போக போகவும் அவனுடைய பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாகும். இதுதான் என்னுடைய கணிப்பா இருக்கு. ஐ திங்க் மோர் ஆர் லெஸ் அங்கதான் செட்டில் ஆகும்ன்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஆனா ஒரு காங்கிரஸ் வருகிறார்கள் அந்த பக்கம் அப்படின்னா ஒரு பவர்ஃபுல், தேமுதிகவும் இதே மாதிரி அந்த இதுலயே பவுண்டரியிலே விளையாடிட்டு இருக்காங்க. அந்த இது ஒன்றும் முடிவு செய்யாமையே இருக்காங்க. ஸோ அப்ப காங்கிரஸ் இந்த பக்கம் வருகிறார்கள் என்ற ஒரு இது ஏற்படும் பட்சத்தில் தேமுதிக அங்க போய் ஜாயின் ஆகும். ஏதாவது ஒரு கம்யூனிஸ்ட் கூட ஏதாவது ஒரு சரியானபடி பேரம் அமையலையோ, இல்லைன்னா வைகோ போன்றவர்களோ ஒரு சரியானபடி சீட்டு கிடைக்கலையோ அங்க போய் சேர்வதற்கு உண்டான வாய்ப்புகள், ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்படிலாம் வரும்போது 3, அதாவது ஒரு 2 மெகா கூட்டணியும் இன்னொரு ஒரு பவர்ஃபுல் ஃப்ரண்ட், 3 ஃப்ரண்டாக நடக்கும். அப்கோர்ஸ் சீமான் தனியாக ஒரு அரை ஃப்ரண்ட் இருப்பாரு. இது ஒரு இன்னொரு முனை போட்டியாக இருக்கும். அப்போ வந்து கம்பல்சரியா வந்து ஏடிஎம்கே என்டிஏனுடைய ஆட்சி அமைவதற்குண்டான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கும். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அது தோல்வியை நோக்கி செல்லக்கூடிய இடமா இருக்கும். திமுகவுக்கும் இது தெரியும், காங்கிரஸ் இல்லைன்னா நம்ம தோற்று விடுவோம் என்று. இருந்தாலும் இந்த இது அப்படியே இழுபறியிலேயே கொஞ்சம் வச்சு பார்த்து யார் எந்த பக்கம் சாயறாங்க, ஹூ பிளிங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ற அளவுக்கு தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் தானா எந்த விதத்துல இருந்தாலும், ஏன்னா அவங்களுக்கு லூஸ் பண்ணதுக்கு ஒண்ணு இல்லன்னு நீங்க ஒரு தடவை சொல்லிட்டீங்க. ஆமா, வேற எதுவும் அவர்களுக்கு தோற்பதுக்கு எதுவும் இல்லைன்னும் போது அவர்களுக்கு அட்வான்டேஜ் காங்கிரஸ் தான். இப்ப டிஸ்அட்வான்டேஜ் டிஎம்கே தான். அதே தவிர அட்வான்டேஜ் காங்கிரஸ் தான். விஜய் வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாரு, 70 சீட்டு தரேன், ஆட்சியில பங்கு, இதெல்லாம் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. இது ரொம்ப நாளாவே அந்த ப்ராமிஸ் ஓடிட்டு இருக்கு. அதனால வந்து புதுசு கிடையாது. அண்ட் இவருக்கு திமுகவுக்கு தான் அது நஷ்டம்.
அதனால்தான் வந்து அதனால்தான் காங்கிரஸ் என்ன எதிர்பார்த்தாங்க, திமுக அட்லீஸ்ட் பேச்சுவார்த்தையை துவங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அவர்கள் இன்னும் பேச்சுவார்த்தைக்கு உண்டான ஒரு குழுவையே அமைக்காத போது, அதுவும் டிசம்பர் மாசத்திலேயே வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு உண்டான குழுவை அமைச்சிட்டு அந்த ஹரீஷ் சோடங்கர்லாம் ஒரு 4-5 முறை வந்துட்டு போன ஒருபாடு கூட இவர்கள் அதை பத்தி கண்டுக்காமே இருக்கிறது வந்து, நடுவில் கனிமொழி போய் ஒரு தடவை ராகுல் காந்தியை நேராக டெல்லியில மீட் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சத்தம் குறைஞ்சது. பிரவீன் கிருஷ்ணமூர்த்தியோ இல்லைன்னா வந்து மாணிக்கம் தாகூர் போன்றவர்களோ அதை பத்தி பேசாம, ஆனா திருப்பி அதை திமுக தான் ஆரம்பிச்சது. திமுக தான் மறுபடியும் தளபதி என்று ஒரு வந்து மாவட்ட செயலாளர் ஒருத்தர், அவர் வந்து ஜோதிமணியை ரொம்ப காட்டமாக விமர்சித்தார். ராஜகண்ணப்பன் வந்து காங்கிரஸ் வந்தா வரட்டும் வராட்டா போகட்டும்ன்ற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணார். ஒரு பொருட்டாவே மதிக்க வேண்டாம் அப்படின்ட்டாரு. ஆமா. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னும் அந்த வார்த்தை அந்த அடுத்த கட்டத்தை நோக்கி போறாங்க. ஏன்னா இது வரைக்கும் திமுக எதுவுமே பேசாம இருந்தது. அப்ப திமுக ஒரு மாவட்ட செயலாளரோ இல்ல ஒரு அமைச்சர் ராஜகண்ணப்பன் போன்றவர்களோ ஒரு பேசும்போது அது ஸ்டாலினுடைய வார்த்தையாக தான் இருக்கும். அவர்களுடைய ஒப்புதல் இல்லாம அதை பேச மாட்டாங்க. அவர் வந்து இரஸ்பான்சிபிள் அது மாதிரி பேச முடியாது. ஸோ அவர்களுடைய ஒப்புதலோட தான் பேசுவதா இருக்கும். ஸோ அதனால இது டிவிகே வந்து இலவு காத்த கிளி தான். ஏன்னா இவர்களுக்குள்ள ஒரு பேரம் படிஞ்சிருச்சுன்னா காங்கிரஸ் திமுக கூட தான் போகும். இது வந்து செகண்ட் ஆப்ஷன் தான். டிவிகே இஸ் ஒன்லி an option for them, not a choice. ஓகே சார், இப்போ தினகரன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அவர் சொல்றாரு ஓபிஎஸ் அமமுகல சேரத்துக்கு நேரம் குறித்ததாகவும், ஆனா அதுக்கு பின்னாடி ஓபிஎஸ் அதை பத்தி பேசல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? ஓபிஎஸ் ஓட முடிவு இதுல என்னவா இருக்க போறது? சார், எவென்ச்சுவலி ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எய்தர் பிஜேபி சின்னத்திலேயோ இல்ல அமமுக சின்னத்திலேயோ போட்டியிடுவதா என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒப்புதலா இருக்கும். ஏன்னா த மொமெண்ட் ஓபிஎஸ் வந்து வேறு ஒரு கட்சியின் சின்னத்துல போட்டி இட்டுட்டாருன்னா அவருடைய மாரல் கிளைம் ஆஃப் ஏடிஎம்கே மேல போட்டிருக்கக்கூடிய கேஸோ இல்ல இந்த இது ஏடிஎம்கே மேல தன்னுடைய கிளைமை அவருக்கு வந்து நல்லிஃபை ஆயிடும். அவரால் திருப்பி நான் தான் உண்மையான ஏடிஎம்கே, அதிமுக மீட்பு குழு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் பேக் பர்னருக்கு போயிடும். ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார். ஆனா அவர் ஒரு சுயேட்சையாகவோ இல்ல ஒரு ஏடிஎம்கே சிம்பல்லையோ நிற்கத்துக்கு விட மாட்டார். சுயேட்சையாகவும் நிற்பதற்கு ஒற்றுக்கொள்ள மாட்டார். அமமுகனுடைய சின்னத்திலேயாவது பாஜக சின்னத்திலேயாவது நிற்பதற்கு அவர் ஒற்றுக்கொள்வார். வந்துட்டாங்கன்னா அப்ப வந்து பாஜகனுடைய கட்சியாக மாறிடுவார், இல்ல பாஜகனுடைய வேட்பாளராக மாறுவார், இல்லைன்னா அமமுக வேட்பாளராக மாறுவார். அப்ப நீங்க வேற ஒரு கட்சியில வேட்பாளராகணும், உங்களுடைய தார்மீக உரிமை அந்த ஏடிஎம்கே மேல கோரக்கூடிய உரிமை வந்து நல்லிஃபை ஆயிடும். அவருக்கு இன்னும் அந்த வாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர்கிட்ட வாய்ஸ் இல்லைங்க. இது வந்து ஒரு பர்செப்ஷன் தான். எலெக்ஷன்ல ஒரு பர்செப்ஷன். ஒரு 4-5 தொகுதிகள்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாவட்டத்துல ஒரு 6-8 தொகுதிகள்ல ஒரு 10,000 ஓட்டு வந்தா கூட அது வந்து பெரிய அந்த சீட் கேரண்டீடு. அவ்வளவுதானே தவிர அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க ஓபிஎஸ் நம்பி கிட்டத்தட்ட ஒரு 10% ஓட்டு இருக்குன்னா அவர் இப்பெல்லாம் பேசிட்டே இருக்க மாட்டாரு. என்னைக்கோ வந்து டிமாண்ட் பண்ணிட்டு போயிருப்பார். ரைட். அவரால் திமுக பக்கமும் போக முடியாது. திமுக பக்கம் போயிட்டா ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் க்ளோஸ். அவருக்கு ஏடிஎம்கே கிட்ட ஒரு கிளைம் கூட பண்ண முடியாது. ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கூட நான் என்ன பண்ணுவேன், ஓபிஎஸ் நிற்க மாட்டார், அவருடைய பசங்களை நிக்க வைப்பார்னு நினைக்கிறேன். அமமுக சிம்பல்லையோ இல்ல பாஜக சிம்பல்லையோ நிக்க வச்சுட்டு தான் வந்து இந்த ஒரு ஸ்டேல்மேட்டை பிரேக் பண்ணுவார். ஹி வில் பி சப்போர்ட்டிவ் அட் த சேம் டைம். நான் நிக்கல, அப்ப என்னுடைய தார்மீக உரிமை இன்னும் அதிமுக மேல இருக்கு அப்படின்றத இதெல்லாம் வந்து கடந்து வந்தாச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகி இரட்டையிலை சின்னமும் கட்சியும் எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக தான் அப்படி என்று தேர்தல் கமிஷன்லயும் முடிவாயிட்டு ஒரே ஒரு கேஸ் ஒரு பெண்டிங்ல இருக்கு. இன்னும் அந்த கேஸ்னுடைய முடிவுக்கு அது வந்து கொஞ்சம் டெமஸ்கஸ் ஸ்வாட் ஆன் எடப்பாடியினுடைய ஹெட் மேலதான் இருக்கிறது. ஸோ அந்த கேஸ் அவர் வந்து டிராப் பண்ணாலோ இல்ல இந்த மாதிரி இந்த வேற ஒரு சின்னத்துல நின்றாலோ எடப்பாடி ஒத்துக்கொள்வார். அந்த ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே. இப்போ தேமுதிக பின்னாடி ஏன் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க? இப்போ மோடி வந்து மீண்டும் வந்து மதுரைக்கு வரப்போறாரு. ஒருவேளை அந்த மோடி வரபோது நீங்க பவுண்டரியில இருக்கு அப்படின்னு சொல்ற இந்த தேமுதிக மாதிரி இருக்கிற கட்சிகள் என்டிஏல சேருவாங்களா? அதாவது தேமுதிக இன்னைக்கு ஒரு அவங்க பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காங்க, 234 தொகுதியிலும் தனித்து போட்டிட்டு நாம அபார வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு. செய்யட்டும். இல்ல இந்த மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போதே அவங்களே சிரிச்சிருப்பாங்கன்றதான் என்னுடைய அபிப்பிராயம். ஓகே, ஃபர்கெட் அபவுட் மத்தவங்கலாம், அவங்களே சிரிச்சிருப்பாங்க. ஸோ
இப்போ அவங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க? ஒன்னு ஏடிஎம்கே, டிஎம்கே 2 பக்கத்துலயும் பேரம் பேசுறது. எதுல அதிகமான பணம், எதுல அதிகமான சீட்டு கிடைக்கும் அப்படின்னு பாக்குறது. ராஜ்யசபா ஏதாவது ஒன்று கேரண்டி கிடைக்குமாட்டு. they lost their negotiation leverage. அது ஏதாவது ஒரு பக்கத்துல போய் இருந்திருக்கணும். ராம்தாஸ் அவர்கள் முன்னாடி செய்வார் அந்த மாதிரி. ஒரு தரம் திமுக கூட கூட்டணி, அடுத்த முறை அதிமுக கூட்டணி. பட் அவங்க என்னன்னா ஒரு கணிசமான இடத்துல 20-25% வாக்கு வச்சிருக்காங்க. விருதாச்சலத்தை தாண்டி ஒரு அதுலயே கூட சிங்கிள் டிஜிட் தான், அப்பர் சிங்கிள் டிஜிட்ல கிடைக்கும் விஜயகாந்த் பேருக்காக. மற்ற இடங்கள்ல அவர்களுக்கு ஒரு வாக்கு சதவிகிதமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு அது 2011 வாங்கின வாக்குனுடைய இது ஈக்குவலண்டா எனக்கு கொடுக்கணும், எனக்கு அவ்வளவு பணம் கொடுக்கணும், இவ்வளவு சீட்டு கொடுக்கணும், 25 சீட்டு கொடுக்கணும், இதெல்லாம் கேட்டாங்கன்னா நோபடி இது என்னாச்சு, 2 கட்சியும் அவங்கள கை விட்டாங்க. வந்தாவா வராட்டா போன்றதை சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள். இப்ப அவங்க வெயிட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்னன்னா அவங்க திமுகவுடன் போனாங்கன்னா அப்போ விஜயகாந்துக்கு எதிரான ஒரு அரசியலை தான் செய்யறாங்க. ஏன்னா அந்த கல்யாண மண்டபத்தை இடிச்சது, இந்த கட்சி வந்ததே அந்த கல்யாண மண்டபத்தை இடிச்சதுல இருந்து வந்த தகராறுல இருந்து தான் வந்தது. அப்ப திமுகவுக்கு எதிராக தான் அவர் அரசியல் செய்துகிட்டே இருந்திருக்கார் விஜயகாந்த். அப்ப அந்த மனநிலையில இருந்து பிரேமலதா மாறுறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதனால இருக்க கொஞ்சம் தொண்டர்கள் கூட அதிமுக பக்கம் வந்துருவாங்க. அதிமுக இஸ் a நேச்சுரல் சாய்ஸ். அவங்களுக்கு இப்ப 3வது சாய்ஸ் என்னன்னா விஜயோட கண்டிப்பா கூட்டணி போக முடியும். போனா வெற்றி பெற முடியுமானா ஒன்னும் வெற்றி பெற முடியாது. ஒரு சீட்டு கூட கிடைக்க போறது கிடையாது. விஜய் 10 ராஜ்யசபா சீட்டு கூட ப்ராமிஸ் பண்றேன்னு வர. ஏன்னா அவருக்கு ஒன்னும் எம்எல்ஏ இருந்தா தானே சீட்டு கிடைக்கிறது எது ராஜ்யசபா வரத்துக்கு. அண்ட் 25 சீட்டு 50 சீட்டு தரேன்னு வேற யாரும் இல்லைன்னா இவங்களுக்கு ஒரு 50 சீட்டு கொடுத்துருவாரு. அப்ப காங்கிரஸ் வந்தால் அது ஒரு நல்ல ஒரு கூட்டணியாக இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலையில வெயிட் பண்றாங்க. அப்ப காங்கிரஸ் டிசிஷனை பொறுத்து தான் பிரேமலதானுடைய டிசிஷன் இருக்கும், தேமுதிகனுடைய டிசிஷன். காங்கிரஸ் திமுக கூட ஒட்டிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு எதர் விஜயோட போகணும், இல்லைன்னா இறங்கி அதிமுகவோட பேசணும். ஐ திங்க் அதிமுகவோட நெகோசியேஷன் லிவரேஜ் அவங்களுக்கு போயாச்சு, கையில இல்லை. இப்போ கொடுப்பதை வாங்கி கொண்டு கொள்ள வேண்டிய இடத்துல தான் இருக்காங்க. விஜயோட போனா ஒண்ணுமே தேராது. அட்லீஸ்ட் இங்க வந்தா ஏதாவது 1-2 எம்எல்ஏவாவது தேரும், அட்லீஸ்ட் ஒரு ராஜ்யசபாவாவது நம்ம ஒரு பேரம் பேசுவோம். ஏன்னா அது ஏற்கனவே எடப்பாடி சொல்லியிருக்காரு ராஜ்யசபா சீட்டு தரேன்ட்டு. ஆனா இப்ப இவ்வளவு இழுபறியில வரும்போது ஏப்ரல் மாசம் வரக்கூடிய ராஜ்யசபா எலெக்ஷன்ல அவர் கொடுப்பாரான்னா கொஞ்சம் அவரும் முறுக்கிப்பார். நன்றி சார். நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். வணக்கம். மீண்டும் ஒருமுறை சந்திப்போம்.